மேச ராசியை பொறுத்தளவுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பயிற்சி ஆகிறார். அதனால் அவங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். குடும்ப சூழ்நிலைகள் ரொம்ப பிரமாதமாகும். இதில் மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய், சனி பயிற்சி ஆகிறது அவிட்ட நட்சத்திரத்தில். அப்போ 1, 8, 11 தொடர்பு. 8ஆம் இடம் ஏன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசியும் செவ்வாயோடது தான். அப்போ 11ஆம் இடத்துல சனி பயிற்சி ஆகிறது அவிட்டத்தில். அப்போ 1ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ரொம்ப பெரிய விசேஷமான தன்மைகள் கிடைக்கும். இதில் மேசராசிக்கு 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அப்போ இந்த டெஸ்ட் டியூப் மூலம் குழந்தைகள் பெறுவது, தத்து எடுக்கும் குழந்தைகளை பெறுவது, இதெல்லாம் மேசராசிக்கு பெரிய அதிர்ஷ்டமாக இருக்குது. ஆக குடும்ப நலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திடீர் அதிர்ஷ்டம், குடும்ப சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியங்க. 5ஆம் இடம் தான் தாத்தாவோட சொத்து. 5ஆம் இடத்தை சனி பார்த்தாருன்னா தாத்தா சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி தான் கர்மக்காரகன். தாத்தாவுக்கு பூர்வீக சொத்துக்கு காரகன். தாத்தாவுக்கு ராகு காரகனாக இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கு காரகன் சனி பகவான். அப்போ பூர்வீகம் சம்பந்தமான அனைத்து நன்மைகளையும் மேசராசிக்காரங்க பெற போகிறாங்க. ரைட்டு. 3ஆம் பார்வையாக மேச ராசியவே பார்க்குறார். அதனால கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அவங்க பெரிய வெற்றி பெறுவார்கள். தருமாறி வெற்றி பெறக்கூடிய ராசியாகவும் இந்த மேசராசிகள் இருக்குது. அதே மாதிரி 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு. அப்போ விருச்சிகத்தை பார்க்கும்போது மேசம் செவ்வாயோட வீடையும் சனி பார்க்குறாரு, 10ஆம் இடம் விருச்சிகமான செவ்வாயையும் சனி பார்க்குறாரு. அப்போ 2 இடத்தையும் பார்க்கும்பொழுது இந்த நிலபுலன்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து விடுபட வைப்பார். இது வருது நிறைய பிரச்சனைகள் சந்தித்தாங்க மேசராசிக்காரங்க நிலபுலன்களில். அந்த நிலபுலன்களில் இருந்து மிகப்பெரிய வெற்றியை போகிறார்கள் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இவங்க இந்த வியாபாரிகள் இருக்குல்ல, சின்ன வியாபாரிகள் பெரும் வியாபாரிகள் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்குது. அதில் குறு விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய விசேஷமான தன்மைகள் இருக்குது. படிப்பு விஷயங்களில் குழந்தைகளுக்கு மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா, என் பையன் இவ்வளோ பெரிய அளவில் படிப்பானா, என் பையனா இவ்வளோ படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேசராசி குழந்தைகள்லாம் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக மேசராசிக்கு திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் குறைவு. தொழிலில் சிறு தொழில்கள் பெரிய விசேஷமான தன்மைகளை ஏற்படுத்தும். குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் நன்மைகள் இருக்கும். பொதுவாக இந்த தத்து எடுக்கணும்னு நினச்சி பல வருடங்களாக காத்திருந்த தம்பதிகளுக்கு தத்து குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வருடம் மேசராசிக்கு இருக்குது.